அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு இஃபூஸ் கிச்சன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. இதுக்கு பச்சைக்கடலை பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி குட்டி குட்டி உருண்டையாக பால் மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரவும் இதை குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா இது கிரேவியில் நல்லா ஊறணும். இதுதான் இதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான ஸ்பைசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பிரியாணி ஸ்பைசஸ்: பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அவ்வளோதான் இதுக்கான பிரியாணி ஸ்பைசஸ். அடுத்து இதுக்கு தேவையானது மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சம் சோம்பு தூள், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி வச்சுக்கிருக்கேன். கொஞ்சம் 3 பல்லாரி வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 குட்டி தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வடக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடாகவும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். அதாவது சோம்பு வெடிக்கிற மாதிரி, சரிங்களா? கருக விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், கருகின ஸ்மெல். நெக்ஸ்ட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம்ல, அதை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இப்போட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஒரு லிட்டு போட்டு வச்சு கூட கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும், ஏன்னா பச்சை வாடை போனால் தான் இது நல்லாயிருக்கும், இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை அடிக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கினதுமே ஒரு 2 தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு, ஏன்னா தக்காளி உப்பு போட்டால் வதங்கிடும் டக்குன்னு, அதனால் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வதக்க விட்ருங்க. அதுலேருந்து எண்ணெய் பிரிகிற மாதிரி நல்லா வதங்கணும், சரிங்களா? நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச பொடி பூரா எல்லா பொடியும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் ஊற்றிக்கிறேன் நான் இதில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் சிம்மோட கொஞ்சம் கூட வச்ச அடுப்பை நல்லா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும், சரிங்களா? ஒரு லிட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எடுத்து பார்ப்போம் நம்ம அதை. ஆஹா, பார்த்தீங்களா? நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. நல்லா தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இதில் என்ன செய்கிறோம்னா, பச்சைக்கடலை பருப்பு நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, உருண்டை உருண்டையாக, அதை நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் கரண்டியை வச்சு அங்கங்கே கொத்தி விட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா அதில் ஊறணும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு வரும். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு, நல்லா எவ்வளோ தண்ணி நமக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு லிட்டு போட்டு மூடிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். உப்பு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ உப்பு வேணும்னு பார்த்து போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ லிட்டு போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இது இப்போ எடுத்து பார்த்தோன்னா நல்லா பார்த்தீங்களா, எப்படி ஆவி பறக்க பறக்க நல்லா வடக்கறி சூப்பராக தயாராகிடுச்சு. பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம சர்வ் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஓகே, இப்போ இது மேலே கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடக்கறி சூப்பராக தயாராகிடுச்சு. இது இடியாப்பம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக செஞ்சிடலாம், சிம்பிள் மெனு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.